நீங்கள் வரலாற்றில், இலக்கியத்தில், சமுதாயத் துறையில் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சுயசரிதைகளை படிக்க வேண்டும். கவிஞர் கண்ணதாசனுடைய வனவாசமும் வனவாசம் வாழ்க்கை என்னும் சாலையிலே இந்த வாரம் சந்தித்தேன் போன்ற புத்தகங்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களாக விரிகின்றன. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனையும் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சுயசரிதையும் உலக அளவில் புகழ்பெற்ற புத்தகங்கள். அதே போல கேரளத்தில் வைக்கம் முகமது பஷீர் போன்றவர்களுடைய வாழ்க்கை கதைகளை பல பேர் எழுதி புகழ்பெற்றிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாயின் வாழ்க்கை வரலாற்றை பலர் எழுதியிருக்கிறார்கள். எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள், ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் மிகவும் சுவையானவை மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை வரலாறு அதில் செறிவாக பதிவாகி இருக்கிறது. அது வாசகர்களுக்கு புதிய வெளிச்சத்தை தந்தது. தமிழர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு பாடப்புத்தகம் போல் இருப்பது கோவை ஐயாமுத்து எழுதிய எனது நினைவுகள், சிலம்பு செல்வர் மாப்போசி எழுதிய எனது போராட்டம், ஆரிய மாயை அண்ணா எழுதினார். அதை போல திராவிட மாயை என்கிற புத்தகத்தையும் நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். அதை எழுதிய சுப்பு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எழுதியிருக்கிறார். நடிகர் புகழ்பெற்ற பத்திரிகையாளர் ராமசாமி அவர்கள் அதிர்ஷ்டம் தந்த அனுபவங்கள் என்று எழுதியிருக்கிறார். இப்படி தமிழில் மிக முக்கியமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. பாண்டியன் அவர்கள் வாழ்க்கை வரலாறு எழுதாதது துரதிர்ஷ்டம். பல புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் வாழ்க்கை வரலாறு எழுதாதது, எழுத்தாளர்கள் தன்னுடைய சுயசரிதை எழுதாதது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். பாண்டியன் ஜீவாவும் நானும் என்று எழுதியிருக்கிறார், மேடை பேச்சு என்று எழுதியிருக்கிறார். அதில் கொஞ்சம் பதிவாகி இருக்கிறது.